ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் இல்லங்க. இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ, எனிவேஸ் நம்ம சேனல்ல இதோட சூப்பரான ட்ராமாஸ்லாம் இனிமேல் வரப்போகுது. ஸோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ, வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஏய் என்னடி சொல்கிற? அவரா சொன்னார்? ஆமாம், அவர் தான் சொன்னார். ஏன் உனக்கு நம்புற மாதிரி இல்லையா? ஆனாலும் சரி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லு? ஏய் இந்த ட்ரெஸ் அடி போடுவ. அப்ப இது? ஏய் என்னடி ட்ரெஸ் இது? அப்ப இது? ஜூன் என்ன ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு போற? இந்த மாதிரியாடி வெளியே போட்டு போவாங்க? ஆமா இல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நம்ம ரொம்ப நல்லா போனோம்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜூன் சொல்லுங்க சார். இந்த சண்டே நீ ஃப்ரீயா இருக்கியா? அவர் என்ன ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்டாரு. வீக்கெண்ட்ல பிரைவேட் மீட்டிங். நினைச்சாலே சந்தோஷமா இருக்கே. சரி இப்போ நான் என்ன ட்ரெஸ் தான் போடுவேன்? ஐயோ இன்னும் 2 நாள் இருக்கு. கடவுளே இன்னும் 1 நாளா? நாளைக்கு தான் ஃபைனலி. டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் அப்படின்னு பயங்கர சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு க்யூட்டாக அப்படியே வந்திருப்பாளா. அப்போ வந்துட்டு மேடம் நீங்கள் டேபிள் புக் பண்ணிட்டீங்களா? நான் புக் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். காஹூசான்னு சொல்லிட்டு ஏதாவது நேம் இருக்கா? அப்படி ஒன்றும் நேம் புக் பண்ணலையே மேம். என்னது அவர் பேரில் புக் பண்ணலையா? அப்படின்னா என் பேரில் பண்ணியிருப்பாரோ? ஈஜூன்னு ஏதாவது இருக்கா? அப்படியும் இல்லையே. ஓ! இல்லையா? சரி பரவாயில்ல. 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று புக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் வந்து கொண்டு போய் உட்கார வைப்பாங்களா? ஏன்டி எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குடி. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். சரி இந்த பாஸ்தா ஆர்டர் பண்ணி சாப்பிடாது சரியா? அது நீ வந்து வாயில வந்துட்டு ரொப்பிட்டு சாப்பிட்டுட்டு கிடப்ப. ஸோ அதனால அதெல்லாம் சாப்பிடாத. ஓகே. ரொம்ப கிளாஸாக சாப்பிடணும். புரியுது அப்படி சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து டெக்ஸ்ட் அனுப்பி வந்துட்டு எப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே புள்ள வந்துட்டு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ யாரோ வர மாதிரி இருக்கும். சரி அவர் தான் வந்துட்டாரா அப்படி சொல்லி பார்த்தா பின்னாடி நம்ம ஹார்ன் வந்து நிற்பா. ஹார்ன் இவ்வளோ பார்த்தோன்னே ச்சே அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அவளும் வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. அவகிட்டே வந்துட்டு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவளும் டேட் நினச்சி தான் வந்திருக்கா. இப்போ எதுக்கு அவர் நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னா நம்ம 2 பேரும் சமாதானப்படுத்தணும்னு கூப்பிட்டுருக்காரு அப்படி தானே? நானும் அதான் நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே தண்ணி எடுத்து குடிப்பாளுங்க. அவளுங்க மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும்னா நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம வான் வேற வருவாரா. வான் கிட்ட வந்து அந்த ரிசர்வ் பண்ணுற ஆன்ட்டி வந்துட்டு என்ன சார் என்ன டேபிள்? அது 12 பேர் இருக்க மாதிரி ஒரு டேபிள் புக் பண்ணிடுங்க. ஆஃப்டர் ஸ்கூல் பார்ட்டி. ஆஃப்டர் ஸ்கூல் பார்ட்டியா? ஓகே. நீங்கள் 2 பேரும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்கள் தலை எழுத்து சார் அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அப்படியே அந்த எல்லாரும் அந்த டேபிளில் போய் உட்காந்துருப்பாங்களா. ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஏன்டி இவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அதுவா இது லாஸ்ட் வீக்கெண்டில் அதனால தான் அப்படி சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் வந்து சிரிப்பு வேற சிரிச்சிட்டு இருப்பாளுங்க. அப்போ ஃப்ரெண்டு வேற என்னடி ஆச்சு? டே எப்படி போச்சு? ஃபோட்டோலாம் அனுப்பு. ஆ அனுப்புறேன். காய்ஸ் நம்ம ஒரு மெமரிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுவா. இங்கே நம்ம வார்டு வந்துட்டு அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துப்பாரா. எழுந்து கண்ணாடி போட்டால் அவருக்கு வந்து கண்ணே தெரியல. அதனால டே யூன் யூன் என்னடா என்னாச்சு? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போடா. என்ன ஆச்சுடா? எனக்கு கண்ணு தெரியல. என்னால் பார்க்க முடியல. என்ன சொல்கிற? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் இங்கே வந்து நம்ம வானுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் செக்கப் தான் போயிட்டுருக்குமா. அப்புறம் இங்கே வந்து டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வான் கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் கண்ணில் வந்துட்டு திக்னஸ்ஸாக வந்து நிறைய கேட்ராக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அதை நம்ம சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப வருஷமா இருக்குல்ல? ஆமாம் ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ ஏன் இந்த திடீர்னு இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இவனுக்கு பேசிகிட்டு இருக்க. இங்கே யாரும் அழுகுற மாதிரி சத்தம் கேட்கும். டேய் என்னடா அழுவுறியா நீ? ஏன்டா இவனை யாரா போய் வந்துட்டு இவ்வளோ பேப்பர் படிக்க சொன்னது பாரு. இப்போ நார்மலாக டீச்சராக இருந்தால் என்ன ஆகிட்டு போக வேண்டியதானே? கண்ணு தான் சரியில்லை தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு அவனை கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு பாரு. இப்போ அவன் நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் வந்து கதறிட்டு இருப்பாரா. டே அவனுக்கு ஒன்றும் இல்லைடா சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை காம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போதானே வான் வருவாரா. வானை பார்த்து ஒரு பயமாக கத்துவார். ஏன்டா உன்னை பார்த்துக்கவே மாட்டேடா நீ? சரி இது ஒன்றும் இல்லை. ஒரு சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் சொல்லிட்டாங்க. என்ன சர்ஜரியா? ஆமா. சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அப்புறம் இங்கே வந்து நம்ம கிளாஸ்க்கு நம்ம கொரியன் டீச்சர் தான் வருவாரா. கொரியன் டீச்சர் வந்து பசங்களை வந்து ஏன் வான் சார் வரல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, வானுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஐசைட் ப்ராப்ளமாக இருக்குமா. ஸோ அதனால தான் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாளில் வந்துடுவார் சரிங்களா. அது வரைக்கும் நான் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சராக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். இங்கே நம்ம ஈஜினா சார்
சார் கண்ணில் அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை சார். அவருக்கு வந்துட்டு கண்ணு ப்ராப்ளம் ரொம்ப பெருசா சார். நார்மலா அவரால இனிமேல் பார்க்க முடியுமா? அவருக்கு இந்த கிளாஸஸ் அதனால இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சா? அவர் எங்க இருக்காரு சார்? இப்போ வீட்ல இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? ஈஜுன்னு உனக்கு கிளாஸ் இல்லையாம்மா? சார் அவரு எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சார்? சொல்லுங்க. அப்படிங்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வான வந்து தேத்திட்டு இருப்பாங்க. சரிடா சரி, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஒண்ணும் கவலைப்படாத புரியுதா? அழுதுட்டு இருக்காதடா. ஆமாமா, நீ பார்க்கறதுக்கு வந்து குரங்கு மாரி தான் இருப்ப. கிளாஸ் போட்ட குரங்கு. ஓ! இனிமேல் கிளாஸ் போட மாட்டியோ? கிளாஸ் போடாத குரங்குடா நீ. சரி, சரி. எல்லாருமே ஃபைட்டிங் அப்படி சொல்லிட்டு அவர வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்களா சிரிச்சிரிக்கி. இங்க நம்ம ஈஜுன் வந்து தெரிச்சு ஓடிட்டுருப்பா. ஃப்ரெண்ட்ஸ்லாம், "ஏய் ஈஜுன் எங்கடி ஓடுற?" அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா கண்டுக்காம ஓடிட்டுருப்பா. அப்பதான் வந்துட்டு நம்ம வந்து கொரியன் டீச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னு அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருப்பா. அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, "அவன் தாம்மா சொன்னான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்க சொல்லவே இல்ல. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம்" அப்படின்ட்டு இருந்தோம். அதே மாரி தான் இப்போ அவனுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சிருச்சும்மா. அவன் வந்து ஹனா யூனிவர்சிட்டில தான் இருக்கான். மெடிக்கல் சென்டர்ல அப்படி சொன்னதுக்கப்புறம், இவளும் தெறிச்சு ஓடிட்டுருப்பா அங்க தான். இங்க வந்துட்டு டாக்டர் வந்துட்டு, "சரி உங்களுக்கு கண்ல ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றீங்களா?" "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு ஓகே தான்." "சரி இதுக்கப்புறம் என்னால படிக்க முடியும்ல? நான் எல்லாமே பண்ண முடியும்ல?" அதெல்லாம் முடியும். நீங்க வந்துட்டு ஒரு 3, 4 வீக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நீங்க நார்மல் ஆயிடுவீங்க." அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. டாக்டர் போன கொஞ்ச நேரத்துல நம்ம ஈஜின் வந்துட்டு அப்படியே அறக்க பறக்க ஓடி வந்து மூச்சு வாங்கி நிப்பாளா! அத பார்த்து அதாவது பார்க்க கூட முடியலங்க நம்ம வானால. நம்ம ஈஜின் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா அவளோட மூச்சு வாங்குற சவுண்டுலயே அவ மூச்சு விடுறதுலயே வந்துட்டு நம்ம ஈஜுன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம வான் என்ன சொல்வார்ன்னா, "ஈஜுன் நீ வந்துட்டு பெர்மிஷன் கேட்காம ஸ்கூல்லேருந்து வெளிய வந்திருக்க. ஸோ அதனால உனக்கு கண்டிப்பா வந்து 2 மார்க் நான் மைனஸ் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இப்ப சொல்லுங்க. நம்ம வானுக்கு ஈஜின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லையா? இத விட இத விட யாருங்க சொல்ல முடியும்? எனிவேஸ் பேக் டூ த ஸ்டோரி. சார் சார் நீங்க ஓகே தான? இப்போ ஓகே தான? ஈஜின் உன்னோட நான்ஸ் தான அப்சல்யூட் வேல்யூ. அதோட என்னோட ஆன்சர் என்ன தெரியுமா? நான் பண்ண ப்ராமிஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. ஒரு குட்டி குழந்தை ஆன்னு அழுதுட்டு இருக்குமா, அப்போ இங்க ஒரு பையன் வந்துட்டு, "என்னாச்சும்மா ரொம்ப வலிக்குதா?" "இல்ல, எங்க அம்மா வந்துட்டு இந்த வாட்டியும் நான் வந்து தப்பு தப்பா ஆன்சர் எழுதிட்டேன்னா, கண்டிப்பா என்ன வந்து என்னோட ஃபேவரட் ஷோ வந்து பார்க்க விட மாட்டாங்க." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. ஸோ, அதனால இங்க நம்ம வான் வந்துட்டு, "சரி, சரி நான் சொல்லி தரேன்." அப்படி சொல்லிட்டு வானோட சின்ன வயசு தாங்க அது. அதே மாரி அது நம்ம ஈஜுன் தான். ஸோ, அதனால வந்து அந்த குட்டி பையன் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, அவளுக்கு வந்து மேத்ஸ் வந்து சொல்லிக் குடுத்துட்டுருப்பான். எப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்றது, அடிஷன் எப்படி பண்றது, அப்படி சொல்லிட்டு கியூட்டா சொல்லிக் குடுத்துட்டுருப்பான். அவளும் வந்து கியூட்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளா, பரவாயில்லையே மேத்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நான் வந்து கண்டிப்பா அடுத்த வாட்டி உங்ககிட்ட வந்து என்னோட மேத்ஸ் ஸ்கோர வந்துட்டு டாப் ஸ்கோர தான் காமிப்பேன். அப்படி சொல்லிட்டு இவ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாளா, ஸோ அதனால வந்துட்டு நம்ம வார்டு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு அந்த வயசுல. இதெல்லாம் வந்துட்டு வக்குனே ப்ராமிஸ் மட்டும் பண்ணா போதுமா? செயல்ல காமிக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் உன்ன நான் பார்த்ததுக்கப்புறம் உன்னோட மேத்ஸ் ஸ்கோர் நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? 4 மார்க். ஹா! என்னால யோசிக்கவே முடியல அத. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா? உனக்கு குடுத்த ப்ராமிஸ வந்து காப்பாத்துறதுக்காக நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இந்த பொசிஷனுக்கு நான் வர்றதுக்கு. ஹா! வாவ்! இதுதான் இதுதான் வந்து டெஸ்டினின்னு சொல்லுவாங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கடவுளே! என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல சார். அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஏஜென்ட் வந்துட்டு சந்தோஷப்பட, நம்ம வான் கொஞ்சம் கோவத்துல தான் இருப்பாரு. சரி, அவங்க வரலையா? யாரு? அதுதான் நீங்க 2 பேரும் டேட் பண்ணலையா? நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேனே, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நீங்க பண்றத பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க அவங்க கூட இருக்கும்போது மட்டும் அப்படியே சிரிச்சு பேசிட்டு, மூஞ்சி ஃபுல்லா சிரிப்பு மட்டும் தானே இருக்கு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீ சிரிக்க மாட்டியா? ஆ ஓகே. இப்போ என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். எதுக்கு? அ அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும். கிளம்பு, கிளம்பு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆ ஓகே, ஓகே சார். பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு போவாளா, அதுக்குள்ள அவரு ஈஜுன் போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இத சரி பண்ணிட்டு போயேன். ஓகே, ஓகே சார். அப்படி சொல்லிட்டு இவளும் வந்துட்டு அவருக்கு சரி பண்ணி குடுத்துட்டுருப்பா. இங்க நம்ம வான் வந்துட்டு அவருக்கு எல்லாமே புரிஞ்சு புரியாத மாரி பேசுற மாரி தான் தெரியுது. ஏன்னா வான் மாரி மெச்சூரான ஆளுக்கு நம்ம ஈஜுன் பேசுறது புரியலையா? நல்லாவே புரியும். ஆனா அவரு வந்து பொறி வச்சு பேசிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம். அப்பா, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, ஆமா, ஆமா. சொல்லுங்க. என்னடி சொல்லணும்? அதாவது நான் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேனா, "என்னடி சொல்ற? நான் வந்துட்டு ஒரு பார்மசிஸ்ட். ஸோ ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லன்னா நானே மாத்திரை குடுத்துருவேன். நான் எதுக்கு உன்ன அட்மிட் பண்ண போறேன்?" ஆ
அப்படியா? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேன். ஏதாவது ஒரு நாள் இல்லவே இல்ல. என்ன சொல்றீங்க? அப்பா இல்லம்மா. என்னது இல்லையா? அப்பன்னா அது வேற பொண்ணா? அவரு வேற பொண்ணு தான் என்ன நெனச்சுட்டு இருக்காரோ? அப்டி சொல்லிட்டு இவன் வந்து இங்க கன்ஃப்யூஸ் ஆயிட்டுருக்க. இங்க நம்ம வார்டன் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டுருப்பாரு. சரி நீங்க ஏன் மேத்ஸ் டீச்சர் ஆகணும்னு நெனச்சீங்க? அது ஏன்னா மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அதுவும் வந்துட்டு நான் என்னோட கிளாஸ் படிக்கிற டைம்ல ஒரு சில காரணத்தினால என்னால அந்த மேத்ஸ் ஒலிம்பியாட வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு. ஸோ, அதனால நான் வந்துட்டு மேத்ஸ் கன்டின்யூ பண்ணணும்னு நெனச்சேன் வாழ்க்கையில. அதனால தான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன். அதுவும் என்னோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளுக்கு நான் வந்து மேத்ஸ் சொல்லிக் குடுத்தேன். அப்போ தான் சொல்லிக் குடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மாரி இந்த சொல்லிக் குடுக்குறத நான் வந்து என்னைக்குமே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அதுதான். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்க, எங்க நம்ம ஏஜென்ட்க்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியா? அந்த பொண்ணு இப்ப அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க? அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? ஆம். இல்ல. ஒரு சில விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு சில காரணங்கள்ல யார பத்தியும் நமக்கு தெரியாதுல்ல. அப்படி சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் பத்தி அவர் ரிவீல்லாம் பண்ணலங்க. ஸோ அப்படியே பேசிட்டு இருப்பாங்களா, அப்ப அவரு கேட்பாரு, "சரி உங்க வார்த்தையில மேக்ஸ்னா என்னது?" மேக்ஸ் வந்துட்டு என்ன நானே டிஸ்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி பசங்களா, உங்களோட எக்ஸாம்லாம் எப்படி போச்சு? அப்படி சொல்லும்போது, இங்க நம்ம ஏஜென்ட் வந்துட்டு அவ மேக்ஸ்ல வந்து 55 மார்க் வாங்கிட்டாளாம். ஸோ, அதனால பெருமையா அந்த ஷர்ட்டெல்லாம் குத்தி வச்சிருப்பாளா, அத வந்துட்டு நம்ம வார்டன் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாரு. இங்க நம்ம சாயா, "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம வார்டன் என்ன சொல்லுவாருன்னா, "சரி பசங்களா, இனிமேல் நீங்க வந்து சின்ன பசங்க கிடையாது. நீங்க வந்துட்டு சீனியர் ஆக போறீங்க. ஸோ, அதுக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். புரியுதா? ஏன்னா, இனிமேலிருந்து நீங்க பண்ண ஃபன் எல்லாமே ஓகே தான். ஆனா, இந்த மார்ச் மாசம் நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையில வந்துட்டு கொஞ்சம் அதிகமா ரெக்ரெட் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, நீங்க நெனச்சத உங்களால படிக்க முடியாம போயிடும். ஸோ, அதனால ரொம்ப சீரியஸா இந்த வருஷத்த எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, அத நீங்க எப்படியாவது கிராஸ் பண்ணி தான் ஆவணும். உங்களுக்கு வேற வழி இல்ல. ஆனா, ஒரு விஷயத்த மறக்காதீங்க. நீங்க தான் உங்க லைஃபோட ஓன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ, பசங்கலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு, "ஓ! சார் நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க" அப்படின்ற மாரி வந்துட்டு பண்ணிட்டுருப்பாளுங்க. அப்புறம் என்னங்க நம்ம சோஃபி வேற கிளம்புறால்ல. ஏன்னா அவ சிங்கப்பூர்லேருந்து வந்த பொண்ணு. அவ்வளோதான் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. கொரியா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடண்ட் தானே வந்தா. இப்ப திரும்பியும் அவ சிங்கப்பூருக்கே போறா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பாய் சொல்லிட்டு, அவ மெமரி அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு அவ போக அப்புறம் நம்ம ஈச்சனோட நாவல வந்து ஒழுங்கா முடிக்கலன்னா எப்படி? அதனால இங்க நம்ப சியோன் கேரக்டரும், நம்ம டே கேரக்டரும் வந்துட்டு சண்டை போட்டுட்டுருப்பானுங்களா, அதாவது ஹேண்ட் ரெஸ்லிங் பண்ணிட்டுருப்பானுங்க. இங்க நம்ம யூனா, "பண்ணாதீங்கடா, பண்ணாதீங்க." "ஏன்? ஏன்? ஏன்? என்ன ஆச்சு உனக்கு? நாங்க பண்ணுவோம்." அப்படி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பண்ணிட்டுருப்பானுங்களா. அப்ப நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் வந்தவரு, "என்ன என்ன பண்றீங்க? குழந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஏய் யார்றா நீ? எதுக்குடா இங்க வந்த?" "ஹா! இங்க பாருங்க, இந்த சண்டையில மெயின் கேரக்டரே நான் தான். இங்க பாரு, யூன் நீ எனக்கு தான்." "என்னது? ஆமா. அவன் எனக்கு தான்டா. ஏன்டா நீங்க 2 பேரும் அவன ஒரு வாட்டியாவது நிம்மதியா வச்சிருந்தீங்களா? அவன் எப்பவுமே உங்க கூட இருக்கும்போது சோகமா தான்டா இருக்கான். அப்படிதானே யூன்?" "ஆமான்டா." அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி சோகமாவ, "பாத்தியா என் தங்கம் எவ்வளோ சோகப்படுது உங்கனால தான். ஸோ அதனால இனிமேல இருந்து நம்ம 4 பேரும் ஒண்ணா தான் இருக்க போறோம்." "என்னது?" "ஆமா. நம்ம 4 பேருமே ஒண்ணா தான் இருக்க போறோம். அதுல தப்பு இருக்கா?" "ஆனா இது எப்படி?" "ஏ எப்படி? எப்படி நீ வந்து எனக்கு எதிர்த்து பேசலாம்? நான் தான் மெயின் கேரக்டர். புரியுதா உனக்கு?" ஓகே. ஸோ, அதனால இனிமேல்லேருந்து நம்ம 4 பேரும் ஒண்ணு தான்டா. புரியுதா? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, இல்ல. அப்போ வாங்க எல்லாரும் 4 பேர் நம்ம ஜாலியா இருப்போம். அப்படி சொல்லிட்டு இவனுங்க அப்படியே வந்து குதிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ, இதோட நம்ப ஈஜோட நாவல் இங்க முடியுது. அப்படியே வந்து கட்டவுட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, 2026ஓட மோஸ்ட் ஃபேவரைட் வெப் நாவல் அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாவல வந்து போட்டிருக்காங்க. ஏங்க இது எப்ப எடுத்தது? அதுவா? அதுதான் எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சுல்ல. ஸோ அந்த டைம்ல எடுத்தது தான். நான் கூட வந்துட்டு வயிறு முடியல அப்டி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிருந்தேன். ஓ! அப்டியா? பொண்ணும் அப்போ உங்க கூட இருந்தா? ஆமா. ஆனா அது எப்டி ஆச்சு? அதுதான் நீ வந்து எனக்கு ஸ்டாமினா வேணும், ஸ்டாமினா வேணும் அப்டி சொல்லிட்டு, நீ வந்துட்டு இந்த பச்சை மீன்லாம் எனக்கு வந்து வாயில ஊட்டிட்டு இருந்தியே! அந்த டைம்ல நடந்தது தான். ஓ! அப்போவா? அப்ப நம்ம சியோல்ல தானே இருந்தோம். ஸோ, நம்ப ஈஜுனும், நம்ம வானும் சின்ன வயசுலயே வந்து முன்னாடியே பார்த்துருக்காங்க. ஸோ, ஈஜு வந்து அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போயிருக்கா. அது அவங்க அம்மா, அப்பாவே மறந்துட்டாங்க. ஆனா, நம்ம வான் வந்து நம்ம ஈஜுன் பண்ண ப்ராமிஸ மறக்காம இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. "நீங்க என்ன பண்ற?" அதாவது நீங்க உங்க பேக்கிங்லாம் வந்து முடிச்சுட்டீங்களா? நாளைக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னாங்க." "ஹா, குட் பை சொல்ல வந்தியா?" "அ அது மட்டும் இல்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க." என்னது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா? ஆமா.
யுஎஸ்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து உடம்பு சரியில்லாம உங்களுக்கு போவே கூடாது. அப்படி உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, இந்த கிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அப்புறம் அமெரிக்கன் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. அவங்க கூட நீங்க பழகக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க வந்து படிப்பு படிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துல இருக்கணும். நீங்க வந்து அங்க போறதே படிக்க மட்டும் தான். அதனால அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு நடந்துக்கோங்க. அதே மாரி ஒரு சில டைம் அமெரிக்கன் பொண்ணுங்க, இல்ல அமெரிக்கன் பசங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அப்போ நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு சிரிச்சிராதீங்க. "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு இவரு சிரிப்பாரா, இந்த சிரிப்பு தான் சிரிச்சிராதீங்க. சரி நீங்க வந்து யுஎஸ்க்கு இந்த வெக்கேஷனுக்கு மட்டும் தானே போறீங்க, ரிசர்ச் பண்ணிட்டு. அப்புறம் இங்க வந்துருவீங்கல்ல. சரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத. சரி அடுத்து என்ன நாவல் எழுத போற? அதுவா? இங்க வாங்க. அப்படி சொல்லிட்டு இவ காதுல போய் சொல்வாளா? கடவுளே! சரி தேங்க்ஸ். நீ உன்ன பார்த்துக்கோ. அப்படி சொல்லிட்டு நம்ம வான் அங்கேருந்து போவ. நம்ம ஈஜுனா அப்படியே வந்து கண்ணு கலங்கி அப்படியே நம்ம வான் போறதே பார்த்துட்டே இருப்பா. அப்போ வந்துட்டு திடீர்னு அவ மேல வந்து ஸ்னோ வருமா? "சார், சார் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ, ஸ்னோ வருது." அப்படி சொல்லிட்டு துள்ளி குதிச்சிட்டுருப்பா. நம்ம வானு வந்துட்டு அத பார்த்துட்டுருப்பாரா, "ஸ்னோ, என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருது." அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கொரியன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருது. அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்பளுக்கு அவங்க மேல தான் வந்துட்டு லவ் இல்ல அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஸோ அவங்க கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருது. அதாவது அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருதுன்னா, அவங்க கூட தான் நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு இருக்கும் அப்படின்றது கொரியன்ல இருக்க ஒரு மெத்தட். ஸோ, அதனால அவளும் வந்து துள்ளி குதிச்சிட்டுருக்க. அத பார்த்துட்டு அவன் வான், "உனக்கு அந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்கா?" "ஆமா, பிடிச்சிருக்கு." அப்படி சொல்லிட்டு நம்ப வானுக்கு வந்து இவ வேற ஹார்ட் சிம்பிளா காமிச்சிட்டுருக்க. ஜாலியா சிரிச்சுட்டே காமிச்சிட்டுருப்பா. நம்ம வானும் ஒரு வழியா சிரிச்சுட்டாருங்க ஃபைனலி. ஸோ, இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது அவரு ஸ்டூடெண்ட் டீச்சரா இருக்கிறதுனால டைரக்ட்டா அவங்களோட லவ் ப்ரொபோசல வந்துட்டு நம்மளால லைட்டா கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியலல்ல. அதனால இவங்க வந்துட்டு நம்ம வானுக்கு நம்ம ஈஜின் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் அத அவர் வந்துட்டு இப்போ அவ ஸ்டூடெண்ட்னால அத வெளி காமிச்சுக்க அவர் விருப்பப்படல. ஸோ அவ ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது இந்த ட்ராமா முடியறதால, இந்த பக்கம் இருந்து நம்ம வானும் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத சிரிச்சுட்டே வந்து டெலிவரி பண்றாரு. இதோட இந்த ட்ராமா முடியுது காய்ஸ். ஸோ இது பெட்டர் எண்டிங்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்பவே பெட்டர் எண்டிங். ஏன்னா ஸ்டூடெண்ட் டீச்சரா இருக்கும்போது, அவங்க 2 பேரும் லவ் பண்ணா அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அத கம்பேர் பண்ணும்போது, இது வந்துட்டு இவங்க ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அப்படியே டிஸ்டன்ஸா காமிச்சாலும், அவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸ நம்மனாலே புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ இது ஒரு நல்ல எண்டிங் தான். பட் சூன் வி கெட் 2ண்ட் சீசன் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் அவங்கலாம் எதுவும் அஃபிஷியலா சொல்லல. நம்ம ஃபேன்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் கேட்டுட்ருக்கோம். பார்க்கலாம். சீசன் 2 ஏதாவது வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போடுவாங்களான்னு தெரியல. ஆனா ரியலி போட்டாலுமே நம்ம சேனல்ல கண்டிப்பா பார்ப்போம். இந்த ட்ராமா பத்தியான கருத்துக்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கப்படும். இதோட நம்ம பெட்டரான ட்ராமா, சூப்பரான ட்ராமாலாம் நம்ம சேனல்ல இனிமேல் வரப்போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன். காற்றே சரி சரி கம சரி கம பூவே கம 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 நதி கல 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 மழையே சல 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 இசையே தக திவி கவியே சந்தங்கள் கொஞ்சி முகிலே சிறு 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 அணியதே துரு 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 துரு